ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ் கான்க்ரீட் எலிமெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா M20 கிரேட் கான்க்ரீட் கொடுத்துருக்காங்க, FE 415 ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் யூஸ் பண்ணி KJQ வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஆக்சிஸ், டெப்த், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து M20 கிரேட் கான்க்ரீட் கொடுத்துருக்காங்க. M20னா என்னென்னா கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 20 Nm/mm². FE 415 ஸ்டீல்னா என்னென்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 415 Nm/mm². ஸோ M20 கிரேட் கான்க்ரீட் FE 415 ஸ்டீலுக்கு சிக்மா சிபிசி வேல்யூ அண்ட் சிக்மா எஸ்டி வேல்யூ வந்து கோட் புக்கில் இருக்கும். ஸோ சிக்மா சிபிசினா பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட், சிக்மா எஸ்டினா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் K கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேக்கு ஃபார்முலா K is equal to M into sigma CBC by M sigma CBC plus sigma ST. ஸோ ஃபஸ்ட்டு M வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Mன்றது என்னென்னா மாடுலர் ரேஷியோ. ஸோ மாடுலர் ரேஷியோக்கு ஃபார்முலா M is equal to 280 by 3 sigma CBC. சிக்மா சிபிசி வேல்யூ ஃபார் M20 கிரேட் கான்க்ரீட் வந்து 7. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து M வேல்யூ 13.33 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு M வேல்யூ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா K வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். K வந்து 0.289. செகண்ட் ஃபார்முலா வந்து லீவர் ஆர்ம் ஃபேக்டர் J கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Jக்கு ஃபார்முலா J is equal to 1 - K/3. இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Jவோட வேல்யூ கிடச்சிரும். தேர்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் M வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Mக்கு ஃபார்முலா half sigma CBC BKD 1 - K/3 into D. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா BD ஓட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது வந்து அப்படியே வச்சுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ M is equal to 0.914 BD² தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். M is equal to QBD². ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் வந்து சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா Qோட வேல்யூ வந்து 0.914. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் KJQ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.